யாழ்ப்பாணத்தில் தொடரும் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசை. இன்றைய தினம் குருநகர் பகுதியில் எரிபொருளை பெறுவதற்கு மீண்டும் வரிசை யுகத்தை நோக்கி செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளது. திருகோணமலையில் அதிசயம், கண் திறந்தார் ஆண்டவர், அற்புதத்தை காண குவியும் மக்கள். திருகோணமலை அன்புவழிபுரம் புனித சதாசகாய அன்னை ஆலயத்தில் உள்ள கல்லறை ஆண்டவர் திருச்செருவம் கண் திறந்துள்ளது. இந்த அற்புத காட்சியை காண்பதற்கு மக்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். இலங்கை கடல் பரப்பில் ஈரான் கப்பல் மீது தாக்குதல், 90 சடலங்கள் மீட்பு. அமெரிக்காவின் நேர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட ஈரான் கப்பலில் உயிரிழந்த மாலுமிகளின் அனைத்து உடல்களையும் இறுதிச் சடங்குகளுக்காக ஈரானுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. கப்பல் மூழ்கியதில் கிட்டத்தட்ட 90 மாலுமிகளின் உடல் கராபிட்டியாவில் உள்ள தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை உடல்கள் மருத்துவமனை குளிரறைகளில் சேமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உடல்களை அனுப்பி வைக்குமாறு ஈரான் கோரியுள்ளதாகவும், ஆனால் தற்போதைய ராணுவ நிலைமை காரணமாக இந்த செயல்முறை உடனடியாக நடக்க முடியாது என்றும் பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சகா விஜயமுனி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பிள்ளையாரடி பகுதியில் விபத்து, 2 படுகாயம். மட்டக்களப்பு பிள்ளையாரடி பகுதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இன்று மாலை பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான சாலை வழியே பிள்ளையாரடி பகுதியினூடாக பயணித்த காரும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த மட்டக்களப்பு திராய்மடு பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த இருவரில் ஒரு இளைஞரது காலில் உடைவு ஏற்பட்டு சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் 368 கிலோகிராம் கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் கைது, 2 தப்பியோட்டம். இந்தியாவிலிருந்து கஞ்சாவை படகில் கடத்தி வருவதாக ஊர்காவல்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. படகில் 3 கஞ்சாவை கடத்தி கரை சேர்க்க முயன்ற வேளையில் பதுங்கியிருந்த போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்ற போது 3 தப்பி செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது ஒருவரை வடக்கு பிடித்துள்ளதுடன் மற்ற 2 அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர் வேலனை பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. யாரும் வெளியே வர வேண்டாம், கட்டார் மக்களுக்கு அவசர அறிவிப்பு. கட்டாரில் நாளாவிய ரீதியில் அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கட்டாரில் உள்ள அதிகாரிகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்களுக்கு உயர்ந்த அவசர எச்சரிக்கையை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டாரின் தலைநகரமான டோஹாவில் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைக்கு இந்த கடல் பரப்பில் அல்லது இந்து சமுத்திரத்தில் பெரும் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பதற்றமான நிலைமையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்கள் என்றால் அது உண்மையிலேயே அது எங்களுக்கு நல்லமல்ல, உண்மையிலே எங்களுடைய அமைச்சுக்கும் நல்லமல்ல. அதனால் வேண்டி நாங்கள் விசேடமாக எங்களுடைய மீனவர்களிடம் மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது இந்த பிரச்சனையை தனியும் வரைக்கும் எங்களுடைய கடல் எல்லையை விட்டு அல்லது அத்துமீறி ஏனைய எல்லைகளுக்கு சென்று சட்டவிரோதமான ரீதியாக சென்று மீன் பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அல்லது அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 நாட்களுக்கு முதல் விஷேடமாக
கேகேஎஸ் பிரதேசம் காங்கேசந்தூர் பிரதேசத்திலிருந்து 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்கள் காணாமல் போய்விட்டதாக கடந்த 6 நாட்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. உண்மையிலேயே கடந்த பல நாட்களாகவே இது தொடர்பாக பல்வேறு வாத விவாதங்கள் அல்லது பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதன் பொழுது நாங்களும் சரி, எங்களுடைய கடற்படையினரும் சரி, உண்மையிலேயே நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையிலேயே இவர்களுடைய தேடுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு பின்னேரத்துக்குள்ளே எங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலேயே இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய நிலைமைகள் என்னவென்று, அதன் பிறகு அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் தெரிய வரும். அதன் பிறகு உண்மையிலேயே அவர்களை மீட்பதற்கான அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ராஜேந்திர ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்தில் நாங்கள் தருகின்றோம். அதே போன்று மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் காரணமாகவும் அதே நேரத்தில் இந்த கடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்திலிருந்து இது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் போது இன்றைக்கு உலக நாடுகளும் கூட இது சம்பந்தமாக கூடுதலாக கவனம் செலுத்துகின்றது. விசேடமாக இந்தியாவும் கூட, இந்திய கடற்படையினும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றார்கள். அதனால் இது சம்பந்தமாக மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கும்படி, அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சபை தலைவர் அவர்களே, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான நாள் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் விசேடமாக கூடுதலான பெண்களை கொண்ட ஒரு பாராளுமன்றம், இலங்கை பாராளுமன்றம், இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. அப்போ அந்த பாராளுமன்றத்தில் இன்று அந்த பெண்கள் தொடர்பாகவும் விசேடமாக மார்ச் மாதம் என்பதன் காரணமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச பெண்கள் தினம் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி உலகமே இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. உலக வாழ் பெண்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் விசேடமாக எங்களுடைய பாராளுமன்றத்திலிருந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி சமன்மலி குணசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரேரணை என்பது மிகவும் முக்கியமான பிரேரணை. அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், தேசிய பொருளாதாரத்துக்கான பெண்களின் ஊழிய பங்களிப்பினை மதிப்பீடு செய்து சம்பளமற்ற பராமரிப்பு ஊழியத்தை தேசிய பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கான தேசிய பராமரிப்பு கொள்கை ஒன்றை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விசேடமாக இதனுடைய பிரதானமான நோக்கமாகும். அந்த வகையில் நாங்கள் முதலில் விசேடமாக இவ்வாறான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் இந்த பிரச்சனையை கொண்டு வருவது ஏன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், இன்று அதாவது இந்த பாராளுமன்றம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உள்ளூராட்சி சபைகள் முழுவதுமே விசேடமாக எங்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது இதுநாள் வரைக்கும் இருந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது விசேடமாக அவர்களுடைய சபைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்தது. அல்லது ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதிகள் கூட்டங்களுக்கு சென்றுகின்ற பொழுது கூட்டங்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு மாறி உண்மையிலேயே பெண்கள் இன்றைக்கு தாங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, தாங்களுடைய குடும்பத்திலும் சரி, தாங்களுடைய ஊர்களிலும் சரி, தாங்களுடைய வேறு விதமான பங்களிப்பு அல்லது பெண்களை முதன்மையாக கொண்டு செயற்படுகின்ற பங்களிப்பு செயற்பாடுகள் கூடுதலாக முன்னெடுத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வகரான போதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். விசேடமாக இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாகவும் பெண்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இதை நாங்கள் வடகிழக்கு பிரதேசம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அந்த யுத்தத்தின் பொழுது பல்வேறு இன்னல்களை சந்தித்தவர்கள், யுத்தத்தின் பொழுது 89,000க்கு அதிகமான விதவைகள் ஆட்கப்பட்ட பெண்கள் கூடுதலாக எங்கு இருக்கின்றார்கள் என்றால் வேறு எங்குமல்ல, அது வடகிழக்கு பிரதேசங்களாகும். அதே போன்று நேற்று நாங்கள் கொண்டு வரப்பட்ட அதாவது இந்த நுண்நிதி கடன் திட்டம் சம்பந்தமாக நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையின் போதும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நுண்நிதி கடன் மூலமாக கூடுதலாக கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலான 200க்கும் அதிகமான பெண்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அந்த 200க்கும் அதிகமான பெண்களில் கூடுதலான பெண்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் வேறெங்குமல்ல, வன்னி மாவட்டத்தில் ஆகும்.